இன்றைக்கி இந்த காணாங்கத்தை மீன் எல்லாமே சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க. என்னடா இவ்வளோ மீனை வேஸ்ட்டுன்றாலேன்னு பார்க்குறீங்களா? இதை கருவோடும் போட முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவும் முடியாது. பார்க்க நல்லதானே இருக்குது, ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இது பார்க்க நல்லதாங்க இருக்கும், மேலே தோல் மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்க சதை எதுவுமே இல்லை. மீனோட சதைங்க எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். 2 கிலோ இருக்க மீன் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுங்க. இது வேஸ்ட்டாக போனதுக்கு காரணம் யாருன்னா இந்த நத்தை தாங்க. வலையில் மீன் மாட்டினதுக்கப்புறம் இந்த நத்தை அதோட சதையை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருங்க. மீனோட சதைங்களை மேலே இருக்க தோல் அப்படியே தான் இருக்கும், உள்ளே இருக்க சதையை மட்டும் உறிஞ்சி எடுத்துருங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கடல் நத்தையில் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குங்க. பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நத்தையை சாப்பிட்ணுங்க. இந்த நத்தையில் குளிர்ச்சி தன்மை மிக அதிகமாகவும் இருக்குது. இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குங்க. இந்த சங்கை வேக வச்சு இதில் இருக்க சதையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சதையை சமைச்சு சாப்பிட்ணுங்க. இந்த சங்கையை கிரேவி பண்ணி சாப்பிட்லாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டையை பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்க.